ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே இடிக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாரு. மாமாவை வச்சு ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் மாமா இல்லை, அதாவது வெண்ணிலா மாமா வச்சுருக்கும்போது உங்களோட அக்கா பொண்ணுக்கு எப்படியும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், நீதி வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவர் உத்தமர் மாதிரியே பேசி அவங்க மாமாவை ஏமாற்றிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அவர் இல்லாமல் அஜய் வச்சு ஒரு விஷயம், அஜயோட அப்பா வச்சு ஒரு விஷயம்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. நீங்கள் உங்களை ஜெயிலுக்குலாம் போக விட்டுற மாட்டோம் சம்மந்தி, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போனால் நானும் அசிங்கப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி சொதப்பி ஏதோ பார்த்தீங்கன்னா விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிடுறாங்க கோவிலில். அப்போ நமக்கு விஜய் கோபுர சீன்ஸ் வரைக்கும் நமக்கு ஓகே, இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருச்சு பிடிஎஸ் எப்படியோ. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இதுக்கு எப்படிங்க வெண்ணிலா அக்செப்ட் பண்ணுவாங்க? நமக்கு டிஸ்கஷன் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் விஜய் தப்பு பண்ணலை, இந்த மாதிரி சொன்னாதான் விஜய் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படிங்கும்போது எப்படி இதுக்கு வெண்ணிலா அக்செப்ட் பண்ணுவாங்க? அப்போ விஜய் மேலே இருந்த காதல் பொய்யா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. விஜயை அசிங்கப்படுத்தி தான் நீ அவனை அடையணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அதாவது இது கிட்டத்தட்ட எப்படி போகுதுன்னா, ஒரு லவ்வுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லா சீலும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சேம் இது பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி சீலுமே இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அந்த ட்ராக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது ஹீரோயினை ஏன் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அது ஒரு பக்கம் போகுது, அதை விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டாங்கன்னா காதலுக்காக எதையும் செய்யறதுக்கு எல்லாம் துணிஞ்சு இறங்கியிருக்காங்கன்னே ஒத்துப்போம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி விஜய் அசிங்கப்படுத்தி தான் இந்த நிலைமைக்கே கொண்டு வந்திருக்காங்க. மீடியாவில் பேசியிருப்பாங்க. வேற எதோ பண்ணிட்டு இருக்காங்க வைங்க ஒரு விதத்தில். காதலுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் விஜய் அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு போய் இறங்கியிருந்தாலும் இவங்கெல்லாம் மெனக்கிறது எதுக்காக? விஜய் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தானே இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது மீடியா கிட்ட நீங்கள் சொல்லிட்டாங்க. இது என்னன்னா விஜய் தான் அதாவது வெண்ணிலாவோட அப்பா அம்மாவோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் அங்கே மூவ் பண்ணாங்கன்னா போலீஸ் கண்டிப்பாக இல்லை என்கொயரி அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காமல் அங்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க. விஜய் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் பார்ப்பாங்க போலீஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது. அப்போ வெண்ணிலா எப்படி இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க? வெண்ணிலாவோட முழு நோக்கம் என்ன? முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் அவங்களோட மெயின் நோக்கம். அப்படிங்கிறப்ப வெண்ணிலாவுக்கு சொல்லிடுவாங்களாம் விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீடியாவுக்கு இந்த மாதிரி சொல்லி இவங்களை கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த இடத்துல விஜய் போலீஸ் கிட்ட மாட்டுவார் இல்லையா. பொய்யான ஃபேக்கான கம்ப்ளைண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக விஜய் கொஸ்டின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கும்போது அங்கே எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாணமே நடக்காது இல்லையா. அங்கே லாஜிக்கே எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தோணுதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கா நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக விஜய் போலீஸ் அரெஸ்ட்லாம் பண்ணல. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே தெரியல, அரெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை நம்ம கிடைச்ச மார்னிங் வீடியோ பார்க்கும்போது. யாரும் பயப்பட வேண்டாம். உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தப்பாவும் விஜயும் கூட்டு போயிருக்காங்களே தவிர அரெஸ்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச பிடிஎஸ் பட் கிடைச்ச அப்டேட் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பழமொழி சொல்லுங்களே, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்ங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி கேட்ட விஷயத்தை நம்புறதை விட நம்ம ஒரு அட்லீஸ்ட் பார்த்துருக்கோம், ஒரு பிடிஎஸ் கிடைச்சிருக்கு, அதை நம்பி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாளைக்கு எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா வர்சஸ் காவேரிக்கான அந்த ஒரு ட்ராக் தான் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனல் எபிசோட்லாம் மூவ் ஆகும். எப்படி பார்த்தாலும் வெண்ணிலாக்கு தான் இதில் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி இதில் விஜய் அக்செப்ட் பண்ணுவாங்க? விஜயை கோவப்படுத்தி நீங்கள் சம்மதிக்க வச்சாலும் போலீஸ் எப்படி சும்மா இருப்பாங்க? மீடியாவில் இந்த மாதிரிலாம் ஒரு கொஷின் வரும்போது கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே காரணம் இவர் தாங்கிறப்போ சரி நிறைய சிக்கல்லாம் இருக்கு இல்லையா. இதை மீறி எப்படி இதுக்கு வெண்ணிலா அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல. நான் லாஜிக்காக சொல்லணும் இல்லை இன்லாஜிக்காக சொல்லணும் எனக்கு தெரியல. எனக்கு அப்படி தான் தோணுது. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதா புரியலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எதையோ நான் சொல்ல இங்கே எதையோ பேசுறேன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் எப்படி இதுக்கு வெண்ணிலா அக்செப்ட் பண்ணாங்க? வெண்ணிலாவோட மெயின் மோட்டிவ் விஜய் கல்யாணம் பண்ணும். இந்த விஷயம் மீடியாவுக்கு போனால் எப்படி விஜய் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது கூட அவங்க யோசிக்கல அப்படிங்கிறத எனக்கு புரியல. இதில் வேறு ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? என்ன வந்தாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.